ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட 5th வீக் பார்க்கலாம். அதாவது டே 29லேருந்து டே 35 வரைக்கும் என்னோடய மீல் பிளான்ஸ் என்ன, நான் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட் 7 டேஸ்க்கு மீல் பிளான் ஷேர் பண்ணல, ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 28 அன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 71.4 கிலோகிராம் இருந்தேன். டே 35 அன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 70 கிலோகிராம் இருந்தேன். ஸோ என்னோடய டோட்டல் வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா 1.4 கிலோகிராம் இந்த 1 வீக்கில் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ராகி தோசை, 2 பாயில்டு ஒயிட் எக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பீட்ரூட் சட்னி, கூட கியூக்கம்பர் எடுத்திருக்கேன். ஸோ மிட் மார்னிங் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜூஸ் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம். லன்ச் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் எடுத்திருக்கேன், யோக்கோடு தான் எடுத்திருக்கேன். கூட பொமோகிரானேட் வித் கர்ட், அப்புறமா கொஞ்சமாக பீர்க்கங்காய் பொரியல் எடுத்திருக்கேன். டின்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக நான் சோயா சங்க்ஸ் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா சுண்டல், கூட கேரட் அண்ட் கியூக்கம்பர் எடுத்திருக்கேன். இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் சுண்டல் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் சுண்டல், ஒயிட் சுண்டல், அப்புறம் பச்சை பயிறு, கொள்ளு, சோயாபீன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக ஸ்ப்ரவுட்ஸுக்கு வேண்டி நான் ஊற வச்சுருந்தேன். ஸ்ப்ரவுட்ஸ் வராதனால நான் பாயில் பண்ணி சுண்டலாக எடுத்துக்கிட்டேன். அடுத்தது மிட் மார்னிங்க்கு நான் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம டயட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இது நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ஃபாலே கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகுது. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ண கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் எடுத்துக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரு பிஞ்ச் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு கருவேப்பிலை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பச்சைப்பயிறு தோசை எடுத்திருக்கேன். கூட வாழைத்தண்டு பொரியல், அப்புறமா பாலக் பருப்பு கூட எடுத்திருக்கேன். வீக்லி ட்வைஸாவது நம்ம கீரை சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டின்னருக்கு பார்த்திங்கன்னா சாலட் தான் எடுத்திருக்கேன், வெஜிடபிள் சாலட். அதில் கூட ஸ்ப்ரவுட் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கோதுமை தோசை, கூட ஸ்குவிட் கிரேவி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தக்காளி சட்னி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி குக் பண்ணுங்கள். சேம் மிட் மார்னிங் ஜூஸ் நான் கிரேப்ஸ் ஜூஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நான் கிரேப்ஸ் அண்ட் கறி லீஃப் ஜூஸ் தான் மாற்றி மாற்றி எடுத்திருந்தேன். ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி ஆயில் இல்லாமல் குக் பண்ணியிருக்கேன். கூட சிக்கன் அண்ட் கேப்சிகம் போட்டு குக் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கும் ஆயில் சேர்க்கலை. அடுத்தது டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கம்பு தோசை, அப்புறமா பன்னீர் கூட ட்ரை கலர் கேப்சிகம் சேர்த்து சாட்டே பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே நான் மதியம் இருந்த சாம்பார் எடுத்திருக்கேன். அன்னைக்கு டின்னருக்கும் நான் சோயா சங்க்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க. நான் இந்த டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணதோடு சேர்த்து டெய்லியும் 10,000 ஸ்டெப்ஸ் நான் வாக் போயிடுவேன். டெய்லியும் மார்னிங் பார்த்திங்கன்னா நான் ஜிம் போய் ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டயட் ஃபாலோ பண்ணுறதோடு சேர்த்து ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணி நிறைய குடிங்க. மினிமம் 4 லிட்டர்ஸ் ஆச்சும் நீங்கள் தண்ணி கண்டிப்பாக குடிச்சிருக்கணும் ஒரு நாளைக்கு. ஓகே, நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். Until then, bye, take care and thanks for watching.